ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைः சாஸ்திரசங்கிரஹைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா. நாள்தோறும் பகவத்கீதையில் போன தொடரில் நம்ம வஷீகார சம்ஞை அப்படின்னு ஞான யோகத்தினுடைய 4வது நிலை, அதனுடைய பயன் என்ன அப்படின்றது பார்த்தோம். அதாவது வஷீகார சம்ஞைன்றது என்ன மாதிரி நிலைன்னா, நம்மளுடைய புலன்கள் மனசெல்லாம் அடக்கினது மட்டும் இல்லாமல் ஒரு சுவடு ஆசைகள் கூட அந்த வாசனையே இல்லாத அளவுக்கு விலக்கிடுறது தான் வஷீகார சம்ஞைன்ற நிலை. இது ஞான யோகத்தினுடைய கடைசி படி, 4வது படி. இந்த படியினுடைய இந்த நிலையினுடைய பயன் என்னன்றதை பார்த்தோம். பகவானே நம்ம காப்பாற்றிடுவார் அப்படின்ட்டு, பிரகலாதனை காப்பாற்றினது போல் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்து 70வது ஸ்லோகத்தில் 3வது படியான ஏகேந்திரிய சம்ஞை அப்படின்ற நிலையோட பயன் என்ன? இந்த ஏகேந்திரிய சம்ஞை அப்படின்றது என்ன அப்படின்னா, மனசில் இருந்து ஆசைகளெல்லாம் விளக்குறது. அதாவது இதுக்கு முன்னாடி புலன்களில் உயர்ந்த விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படுத்துகிறோம். இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஏகேந்திரிய சம்ஞையில் மனசில் இருந்து கூட ஆசைகளெல்லாம் நீக்கிடுறது தான் இந்த நிலை. இப்போ இதனுடைய பயன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நிலையில் இப்போ போன நிலையில் நம்ம என்ன பார்த்தோம்? வஷீகார சம்ஞையில் பிரகலாதனை போல் விஷம் கூட விஷமாக தெரியாது, நெருப்பு கூட நெருப்பாக தெரியாது அப்படின்ற ஒரு நிலை அது. ஆனால் இந்த நிலையில் விஷம் விஷமாக தான் தெரியும், ஆனால் அதை கண்டு பெருசாக அஞ்சறது இல்லை, அஞ்ச மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, ஐயோ நெருப்புனும் பயந்துட மாட்டாங்க. அந்த ஒரு நிலை தான் இது, ஒரு பதட்டப்படாத நிலை. மனசு சஞ்சலமடையாமல் ஒரு நிலையாக நிற்கக்கூடிய நிலை தான் இந்த ஏகேந்திரிய சம்ஞைன்ற நிலை. இதுக்கு என்ன பயன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 70வது ஸ்லோகம். ஆபூர்யமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்ரமாபஃ பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே ச சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானம் இயற்கையிலேயே நிரம்பி இருக்கக்கூடியது. அச்சலன்னா சஞ்சலம் அடையாமல், மாறுதல்லாம் ஏற்படாமல் இருக்கக்கூடியது. பிரதிஷ்டம் நிலையாக நிற்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடியது எதுன்னா சமுத்திரம், கடல். இந்த சமுத்திரத்தில் அது எப்போதுமே நிறைஞ்சு தானே இருக்குது. இப்போ நம்ம குளங்கள்லாம் பார்த்தோன்னா மழை பெஞ்சிருக்கிற சமயத்தில் குளம் நிரம்பி இருக்கும், இல்லாத சமயத்தில் காஞ்சு போயிருக்கும். ஆனால் நம்ம சமுத்திரம் பார்க்குறோம் இல்லையா, கடல் அப்படி கிடையாது, எப்போதுமே தண்ணீரால் நிரம்பி தான் இருக்கும். அந்த கடலுக்கு நடுவில் நம்ம கரையோரமாக நிற்கிறதுனால அலைகள் தெரியும். கடலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், சஞ்சலமுமே இல்லாமல் அமைதியாக அப்படியே நிலையாக நிற்கும் இல்லையா அந்த கடல். அந்த கடலில் தான் எல்லா நதிகளும் கலக்குது. அப்போ கூட அதில் ஏதான மாறுதல்கள் ஏற்படுது, சஞ்சலம் ஏற்படுதான்னா கிடையாது, அப்படியே நிலையாக நிற்குது இல்லையா. யத்வத்து எப்படி நதிகள் எல்லாம், அதாவது ஆபக நதிகள் எல்லாம் பிரவிஷந்தி நுழையுதோ, நதிகள்லாம் நுழைஞ்ச போதும் கூட கடல் எப்படி இருக்குது? அமைதியாக இருக்குது. நான் சொல்கிறது நடுக்கடல், கரையோரம் இல்லை. தத்வத் அதே போல் சர்வே காமாக எல்லா ஆசைகளும் ஒரு மனிதனை போய் பிரவிஷந்தி அடைஞ்சாலும் அவன் நிலையாக இருப்பான். எப்படிப்பட்டவர் அப்படின்னா ச சாந்தி மாப்னோதி, உயர்ந்த இந்த ஏகேந்திரிய சம்ஞைன்ற நிலையாக இருக்கக்கூடியவர் இந்த ஒரு நிலையில் இருப்பார். அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ச சாந்தி மாப்னோதி, சாந்திம் ஆப்னோதி, எப்போதும் சாந்தி அப்படின்ற அந்த ஒரு நிலையான முக்தியை அடையிறார். இதுதான் ஏகேந்திரிய சம்ஞையினுடைய பயன். ந காமகாமி, மற்றபடி எல்லா விஷயங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த நிலை வரவும் வராது, இந்த வந்த பிறகு அதுக்கான பயனும் கிடைக்காது அப்படின்றத தான் பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாங்க. ஒரு தடவை நம்ம திரும்ப பார்த்துடலாம்.
எப்படி ஒரு கடலானது எல்லா நதிகள்லேருந்து தண்ணி வந்தப்போ கூட அங்கே இங்கே வந்து அலைப்பாயாமல் நடுவில் நிலையாக ஸ்டெடியாக நிற்குதோ, அதே போல் எந்த ஒரு மனிதனுக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் ஆசைகள். ஏன்னா இப்போ யாருக்கு தான் வந்து ஆசைகள் வராமல் இருக்கும்? ஏன்னா கண்ணு எல்லாத்தையும் பார்க்க முடியுது, காது எல்லாத்தையும் கேட்க முடியுதுங்கும்போது அப்போ அந்த ஆசைகள் வந்து ஈர்க்க தானே செய்யுது. அப்போது ஆனாலும் எந்த ஒரு மனிதனுக்கு எல்லா ஆசைகளும் வரும்போது கூட ஈர்க்கப்படாமல் நிலையாக ஸ்டெடியாக நிற்கிறாரோ அவருக்கு எப்போதும் சாந்தி அப்படின்ற நிலையான முக்தி கிடைக்கும். காம காமி. மற்றபடி எல்லா விஷயங்கள் பின்னாலேயே போயிட்டே இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்றத பகவான் சொல்கிறார். நம்ம அடுத்து 2 நிலைகள் இருக்கு இல்லையா, வத்திரேக சமய, யதமான சமயம். இது ரெண்டுத்தினுடைய பயன் என்னன்றதை சேர்த்து ஒரே ஸ்லோகமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.